ராணுவத்தில் தலைமறைவான இளைஞர் நெடுஞ்சாலை கொள்ளை கும்பல் தலைவனாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பஞ்சாபில் நடந்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் ஃபசிகா மாவட்டம் தகில்வாடா பண்டியா கிராமத்தைச் சேர்ந்தவர் இஸ்மித் சிங். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ராணுவத்தில் சேர்ந்தார். உரிய பயிற்சிக்கு பின்பு மேற்கு வங்க மாநிலத்தில் பணியமர்த்தப்பட்டார். அங்கு பணியின் போதே இஸ்மித் சிங் மாயமானார். அவர் மாயமானது குறித்து உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மொகாலி மாவட்டத்தில் நெடுஞ்சாலை வழிப்பறியில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து துப்பாக்கி, திருட்டு கார்கள் மற்றும் புல்லட் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். அவர்கள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் கைதான மூவரில் ஒருவர் ராணுவ பணியின் போது தலைமறைவான இஸ்மித் சிங் என தெரிய வந்தது. மற்ற இருவரில் ஒருவர் இஸ்மித் சிங்கின் சகோதரர் பிரப்ரீத் சிங் எனவும் மற்றொருவர் அவர்களது நண்பர் பால்கரன் சிங் என தெரிய வந்திருப்பதாக மொகாலி மூத்த எஸ்பி சந்தீப் குமார் கார் தெரிவித்துள்ளார். ராணுவத்தில் இருந்து 2 மாத விடுப்பில் சொந்த ஊர் வந்த இஸ்மித் சிங் அதன் பின் பணிக்கு திரும்பவில்லை. அதற்கு பதிலாக பலோங்கி என்ற இடத்தில் அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தார். அங்கு தமது சகோதரர் மற்றும் நண்பருடன் தங்கி வழிப்பறி கொள்ளையனாக மாறினார். மூவரும் கூட்டு சேர்ந்து வாகன திருட்டு மற்றும் நெடுஞ்சாலை வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். ராணுவத்திலிருந்து விடுப்பில் வரும்போதெல்லாம் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரிலிருந்து சட்டவிரோதமான முறையில் ஆயுதங்களை கடத்தி வந்திருப்பது தெரிய வந்தது. இந்த கும்பலின் முக்கிய இலக்கு வாடகை கார் ஓட்டுநர்கள்தான். ஓட்டுநர் செயலி மூலம் கார்களை வாடகைக்கு எடுப்பதை வழக்கமாக கொண்ட அவர்கள் காரில் பயணிக்கும் போதே ஓட்டுநரை துப்பாக்கி முனையில் மிரட்டி கீழே தள்ளிவிட்டு காரை கடத்திச் செல்வது உண்டாம். அப்படி கடத்திச் செல்லப்படும் வாகனங்கள் அல்லது திருடப்படும் வாகனங்களுக்கு போலி நம்பர் பிளேட் தயார் செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதை வாடிக்கையாக கொண்டிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி இதேபோன்று ஓட்டுநரை துப்பாக்கி முனையில் மிரட்டி காரை கடத்திச் சென்ற வழக்கில் இஸ்மித் சிங் உள்ளிட்ட மூவரும் பிடிபட்டுள்ளனர். கைதான இஸ்மித் சிங் எப்படி ராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்து பின் மாயமானார், கடந்த காலங்களில் அவர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்த பின்பு தலைமறைவான இளைஞர் நெடுஞ்சாலை வழிப்பறி கொள்ளை கும்பல் தலைவனாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பீகார் மாநிலத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.